ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சனில் பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த பருப்பில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த வாசனைக்காக போடுறேன். தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 1/4 கிலோ பொடலங்காய் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில் வர மாதிரி வச்சுக்கலாம். நான் குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 4 விசில் வரட்டும். ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். அந்த தண்ணி எனக்கு காணாத மாதிரி இருக்குது. அதனால கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். குக்கர் அடுப்பில் வச்சு இப்போ விசில் போட்டுடலாம். 4 விசில் ஏர் இதாயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுருவோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, எந்த சாம்பார் பொடினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். ஒரு சில தேங்காய் மட்டும் எடுத்துருக்க, அதை அரைச்சி அந்த பேஸ்ட் அந்த கூட்டில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ கூட்டில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு வறுத்துருச்சு. கூட்டு பார்த்து வந்துச்சு. பிறகு தாளித்து ஊற்றிடலாம். தருகைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. கொஞ்சமா மல்லித்தலை போட்டுக்கிறேன். நிறைய இருந்துச்சுன்னா நிறைய போட்டுக்குவோம். எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நம்ம சுவையான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சுவையான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.